நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தினம். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஒரு மாணவனுக்கு, ஒரு பையனுக்கு ஈன்று பிறந்தருகின்ற தாய் முக்கியமானவள். சான்றோனாக்குகிற தந்தை மிக முக்கியமானவர். அதெல்லாம் காட்டிலும் அவனுக்குள் இருக்கின்ற ஞானத்தை, அவனுக்குள் இருக்கின்ற திறமையை உலகம் அறிய செய்கின்ற பெருமை ஆசிரியர்களுக்குத்தான் உண்டு. நம்மள உட்கார வச்சு நின்னுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க. ஆனா நாம வளர்ந்து எங்கேயோ போயிட்டு. பள்ளிக்கூடத்துல தான் இந்த பையனுடைய செயல்பாட்டை பார்த்து இவன் படிக்கலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் விளையாட்டில் பெரிய ஆளாக வருவான், இவன் பாட்டில் அருமையாக வருவான், இவன் எழுத்து ரொம்ப நல்லா இருக்குது, இவன் எழுதுகிற கதைகள் கல்லூரியவே வியக்க வைக்குது. இப்படி கண்டுபிடிச்சி மேடை ஏற்றி ஆண்டு விழா அன்னைக்கோ பள்ளி விழா அன்னைக்கோ ஒரு பரிசு கொடுக்கப்படுறப்ப ஒரு மாணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமையாளன் வெளிப்படுறான், படைப்பாளி வெளிப்படுறான். அப்படி அவனை வெளிப்படுத்துறது யாரு என்றால், கல்லாக கிடந்த அகலிகையை தன் பாத தூளியால் ராமன் பெண்ணாக மாற்றினான் என்பதை புராணங்களிலே படிப்பதைப் போல சாதாரணமாக இருப்பவர்களை பெரிய சாதனையாளர்களாக மாற்றுகிற அந்த பெருமை ஆசிரியர்களுக்கு தான் உண்டு. நான் ஆசிரியருங்கிறதுக்காகவோ எங்கள் குடும்ப ஆசிரியர் குடும்பத்துக்காகவோ நான் சொல்லலை. வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களையும் நீங்கள் போய் பாருங்கள். அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் வாத்தியார் முக்கியமான காரணம். மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த உயர்வுக்கு காரணமாக இருந்தவர் அவருடைய பள்ளி ஆசிரியர் தான். When I was a 10-year boy in Rameshwaram Primary School, my science teacher was Sivasubramania Iyer. வானத்தில் பறவை எப்படி பறக்கிறது என்று கேட்டபோது அதற்கான விளக்கத்தை சொல்ல கடற்கரைக்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாரா அவர். எழுத்தாளர் சுஜாதா அவர் அறிவியல் துறையில் இருந்தாலும் அவர் எனக்கு ஆய்த்த தமிழாசிரியர்கள் தான் எனக்கு இன்னொரு முகத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். உண்மையில் அவர் பிஹெச்எல்ல ஒரு அறிவியல் துறையில் தான் இருந்தார். ஆனால் அவர் அறிவியல் தமிழை நம்முடைய தமிழ் இதுக்கு கொடுத்தவர் அவர் தான். அறிவியல் கதைகள் மூலமாக அறிவியல் தமிழ் என்ற ஒரு தனி பகுதியவே உருவாக்கி காட்டிய பெருமை அவருக்கு உண்டு. அதே போல் அத்தனை பேரும் சொல்லுகின்ற செய்தி என்ன, தங்களுடைய ஆசிரியர்களை பற்றி சொல்வார்கள். எனக்கான ஆசிரியர்களை பற்றி சொல்கிறாருந்தா ஒரு தொடரே சொல்லிட்டு போகலாம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. நான் முதல் நாள் பள்ளிக்கூடம் போகிறப்ப என்னுடைய தந்தை ஆசிரியர் தான். என்னை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் என்னை உட்கார வச்சு பள்ளிக்கூடத்தில் எனக்கு வேண்டியதை சொல்லி கொடுத்து என்னை உருவாக்குன அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸனுடைய தன்மையை நான் இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். அதில் அவங்க அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் நான் படித்தது, செல்டன் அப்படின்னு இன்னைக்கு இருக்குது. எங்களுடைய தலைமை ஆசிரியர் அட்மின்சஸ் மேடம் அவங்க வர்றபோது அவ்வளவு அழகாக இருப்பாங்க. என்ன அழகுன்னு கேட்டால் ஒரு கம்பீரம். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருப்போம். அவங்க கூட பிடிச்ச அந்த கூலிங் கிளாஸ் போட்டு அவங்க வர்றபோது யாராவது பார்த்து நம்ம பேர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய இது என்னென்னா, அந்த படிக்கிறப்ப நல்லா படித்த ஃபஸ்ட் ரேங்க் வந்தவங்களுடைய பேரை வெளியில் போர்டில் போடுவாங்க. அந்த போர்டில் போடுறதோடு மட்டும் இல்லை, அந்த நல்லா படிச்சிருக்கக்கூடிய பையனை இந்த சனிக்கிழமை தோறும் எல்லா பள்ளிக்கூடமும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. CODO வருவாங்க. அங்கே இந்த பள்ளியில் நல்லா படிக்கக்கூடிய பையனையோ பொண்ணையோ கூட்டிகிட்டு போவாங்க. என்ன ஒரு தடவை அவங்க கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள்.
என்ன அப்படின்னு கேட்டால், நான் எத்தனையோ விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு மறக்க முடியாதது. எப்போ இது? நான் 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிக்கிறேன். என்னென்னா, எனக்குள்ள ஒரு சுய நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அவர்களுடைய அந்த என்னை கூட்டிகிட்டு போய் இவன் நல்லா படிக்கிற பையன் இப்போ பேசுவான் பாருங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறப்ப நான் என்னை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது எனக்கு. அதே போல் எங்கள் தந்தை எனக்கு ஆசிரியர். அவர் பாடம் நடத்துகிற முறை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதல் நாள் ஒன்று நடத்தி முடிப்பார். வகுப்பில் 30 பேர் 40 பேர் இருந்தாலும் கூட மறுநாள் அந்த 40 பேர் நேற்று இவர் நடத்தின திருக்குறளையோ மற்றதையோ திருப்பி சொன்னால் தான் மறு வகுப்புக்கு போவார். இல்லைன்னா சொல்கிற வரைக்கும் அந்த வகுப்பு நடக்கும். அட்டி பின்னி எடுத்துவிடுவார். அது இப்போ முடியாதுங்கிறத வச்சுக்கோங்க. ஆனால் அந்த முறையில் என்னென்னா, அது அப்போ மனப்பாடம் பண்ணது இன்றைக்கி எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இன்னொரு ஆசிரியர் இருப்பார், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ், அந்த வாத்தியார். அவர் வருவார். அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிற போது, சனிக்கிழமை அப்போல்லாம் அறப்பள்ளிக்கூடம் நாங்கள் சொல்லுவோம், மத்தியானம் லீவு. இந்த மத்தியானம் லீவு, மறுநாள் லீவு, இதுக்கு நடுவில் அந்த கடைசி பீரியட் கதை கேட்குறது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா, அட்டேப்பா என்ன சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்த உடனே அந்த காட்டில் இருக்கக்கூடிய யானையை பற்றி சொல்கிறதுக்காக ஆரம்பிப்பார். தூணை போல கால் இருக்கும், தும்பிக்கையும் ஒன்று இருக்கும், பெருநடை பெருமை கொள்ளும், பெருமை மிகு மிருகம் அது யானை அப்படி நிறுத்திட்டு, அந்த யானைக்கு வந்த ஆபத்து என்னன்னா அப்படின்னு சொல்கிறார் வைங்க, மணி அடிச்சிருவாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து வைவாங்க அந்த மணி அடிக்கிறவனை. ஏன்னா இன்னும் இந்த கதை அடுத்த வகுப்பு எப்போ வரும் தெரியுங்களா? அடுத்த வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். இப்போ யானை போச்சு, காடு போச்சு, எல்லாம் போச்சு, அதுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியாது. இப்படியாக எங்களை அந்த உள்ள இழுத்த ஒரு குரலும் நடையும் பெரிய ஆச்சரியம். இன்னொரு ஆசிரியருடைய செயல்பாட்டையும் சொல்கிறேன். அவர் கணித ஆசிரியர். கணக்கு போடுவார். இதில் இப்போ போர்டில் எல்லோரும் கீழே உட்காந்து, தரையில் தான் உட்காந்துருப்போம், மடியில் வச்சு தான் எழுதுவோம். இந்த கணக்கு போட்டுகிட்டே வர்றப்ப என்ன பண்ணுவார்னா, அது ஒரு இடத்துல வந்து திடீர்னு நிறுத்துவார். என்னது ஆன்சர் வர மாட்டேங்குது? என்ன கரெக்டாக தானே போட்டேன், ப்ராப்ளமாக இருக்கே அப்படின்னு இங்கிட்டு நடப்பார். ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பார், பிள்ளைகளை பார்ப்பார். கோ எஜுகேஷன் தான். டேய், நீ யாராவது விடை கண்டுபிடிக்க முடியுமாடா, பாருங்கடா அப்படிம்பாரு. அதில் ஒரு பையன், சார் நான் போடுவேன் சார், வாடா 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 அப்படின்னு கூப்பிட்டு அவனை போட விடுவார். அவன் ஒன்று இப்படி இது பண்ணி விடையை போட்டு காட்டுவான். பிரமாதம்டா, என்னடா பேடா வச்சுக்கடா, நான் சொல்லாத சொல்லிட்டியடா, ஆச்சரியம்டா, அப்படியாக இப்படியே மாதிரி. அப்பயும் உடனே பிரக்யானந்தா மாதிரி ஆயிடுவேன் ஒரு நிமிஷத்தில். உடனே பயங்கரமாக கைதட்டு, அன்னைக்கு பூரா அவனை பற்றி பேச்சு, அவன் கணக்கில் வல்லவன் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு அவன் சொல்லி, அவன் பேர் கூட எத்தனை நாள் தெரிஞ்சிருக்காது. ஒரு நாளில் அவனுக்கான அந்த மாற்றம். இது அந்த ஆசிரியருக்கு உண்மையிலே அந்த கணக்கு தெரியலையா, முடிக்கலையா? இல்லை, எனக்கு தெரியும், இப்போ தெரியும், அப்போ இல்லை, இப்போ தெரியும். என்னென்னா, அவர் அந்த விடையை அவர் போடுறதை காட்டிலும் மாணவர்கள் போட்டால் சரியாக இருக்கும், அதுவும் அந்த வகுப்பறையே அதில் ஈர்க்கப்படுங்கிறதுல அதை அவர் கண்டுபிடிச்சி அதை செய்கிறார். அந்த இப்படி பையங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறாங்க. நாங்கள் படிச்சுட்டு இருக்கப்பவே ஒரு பையன் துபாய்க்கு போயிட்டான். எப்போ 71 72 அவன் வந்து அவனுடைய நல்ல திறமையை பார்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன தூண்டுதல்ங்கிறது, விளக்கில் எண்ணெய் உண்டு, திரி உண்டு, அது லேசாக கூட எரியலாம். அதை தூண்டி விட ஆள் இருந்தால் அது எத்தனையோ சாதனைகளை செஞ்சு காட்டுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆசிரியர்கள் என்பவர்கள் இத்தகைய பெருமை மிகுந்தவர்கள், எதிர்பார்க்காதவர்கள் எதையும். அவர்களுடைய இந்த பணி அவங்கள பொறுத்த மட்டும் 55 58 இன்றைக்கி 60 இந்த வயதில் ஓய்வு பெறுவாங்க. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஆசிரியர்களாகவே இருப்பார்கள். உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்க இருந்தாலும் அரசன் தான்.
அதனால தான் அருணகிரிநாதர் கூட முருகப்பெருமானை வேண்டுகிற போது நீ எனக்கு வாத்தியாரை வந்து சொல்லிக் கொடு. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் குருவாக இருந்து தான் அருள் புரிகிறார். முருகப்பெருமானும் குருவாக இருந்து தான் அருள் புரிகிறார். கிருஷ்ண பரமாத்மா குருவாக இருந்து தான் கீதை சொல்கிறார். எப்படி குருவாக வரணுமா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தரனுபூதியினுடைய நிறைவு பாட்டு இதுதான். அதனால் கடவுளும் குருவும் ஒன்று என்று நம்புகிறவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எடுத்துக்காட்டு, சாமிநாத ஐயர் தன்னுடைய ஆசிரியரை பற்றி எழுதியிருப்பதை படித்து பாருங்கள். என்னுடைய ஆசிரியர்களில் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலும் ஹை ஸ்கூல் வந்து சொல்லியிருக்கேன். இனிமேல் இன்னும் நிறைய வாத்தியார்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாங்க. அந்த வாத்தியார்கள் எல்லாம் பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். நான் சொல்ல நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி என்ன சுவாரஸ்யமான வாத்தியார்கள் இருந்திருக்காங்கன்னு. ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி நாம் அத்தனை பேரையும் வாழ்த்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.